திருநெல்வேலி மாதிரியான ஊர்லேருந்து நான் கிளம்பி வந்ததுக்கப்புறம், என்னை இப்ப நான் ஒரு டைரக்டரா வெற்றி பெற்றதுக்கப்புறம், இப்போ அந்த ஊர பத்தியான என்னோட பார்வை மாறியிருக்கு. ஆனா அந்த ஊர பத்தியான என்னோட பார்வை தான் மாறியிருக்கே ஒழிஞ்சு, அங்க இருக்கவங்களோட பார்வை மாறல. அங்க ஆல்ரெடி இருக்கவங்க இத்தன வருஷம் 20 வருஷத்துல அங்க இருக்கவங்களுக்கு ஒரு பார்வை இருக்கு. அந்த பார்வை அப்படியே இருக்கு. இவ்வளோ தூரத்துல வந்து பார்க்கும்போது என்னோட பார்வை மாறியிருக்கு. அப்போ நான் என்ன சொல்றேன், என்னோட பார்வைய அங்க பதிவு பண்ணணும். நம்ம ஊர பத்தி உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கு. அங்கேயே இருக்க ஒரு பார்வை இருக்கு. இங்கேருந்து நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு பார்வை இருக்கு. அந்த பார்வைய அவங்கள்ட்ட எப்படி கடத்துறது, அவங்கள்ட்ட எப்படி காட்டுறது முதல்ல. இப்படியான பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. இப்படியான வாழ்க்கையில இப்படி ஒரு ட்ராவல் இருக்கு. இப்படி ஒரு பயணம் இருக்கு. என்னோட பயணத்தின் வழி நான் என்ன அடைஞ்சேன் அப்படிங்கிறத காட்டணும் அவங்களுக்கு. இத காட்டுவதன் மூலமாக அந்த ஊரோட ஒரு பறவை கோணத்தை அவங்க பார்ப்பாங்க. அந்த ஊரோட வாழ்க்கையோட, கான்ஃப்ளிக்ட்டோட ஒரு கான்ஃப்ளிக்ட்ட மேல போய் நின்னு பார்க்குறது இருக்குல்ல. நீங்க அந்த கான்ஃப்ளிக்ட்டுக்குள்ளேயே இருந்து பார்க்கும்போது, அது உங்களுக்கு ஒரு ஒரு தன்மைய குடுக்கும். அந்த கான்ஃப்ளிக்ட்ட தள்ளி நின்னு விசாலமா பார்க்கும்போது, உங்களோட பார்வை மாறும். அப்படியே அங்க இன்னும் தீராத ஒரு கான்ஃப்ளிக்ட்ட, இன்னும் சவுத்துல, தென் தமிழகத்துல தீராத ஒரு கான்ஃப்ளிக்ட்ட, தீர்க்கவே முடியாதுன்னு நினைக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட்ட, நான் ஒரு தள்ளி நின்று ஒரு பறவை கோணத்துல பார்த்து, அத ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன்.